அமெரிக்காவில் ஒரு பெரிய மக்கள் கிளர்ச்சி புரட்சி ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. மட்டுமல்ல, ஒரு பெரும் பேரணி நடந்தது அமெரிக்காவில். அந்த பேரணியில இந்த நாட்டில் மக்களுக்கென்று ஒரு கொள்கை, ஒரு இறையாண்மை, ஒரு அரசியல் அமைப்பு இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய அதிபர் சர்வாதிகார ஆட்சி நடத்துகிறார். அதனுடைய வெளிவிவகாரத்துறை கொள்கைகள், உள்நாட்டு கொள்கைகள் ஏற்புடையதாக அல்ல என்றும் அந்த பேரணியில் பார்க்க முடிகின்றது. அமெரிக்கா அதிபர் செனட் மற்றும் காங்கிரஸ் கட்சியில தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த வாய்ப்பில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அமெரிக்க அதிபருடைய இந்த சீர்திருத்தங்கள் எதிராக மக்கள் ஏன் போராடுகிறார்கள்? வெளிநாட்டு விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் சமாதானங்களை மேற்கொள்கிறார். பலஸ்தீன் விவகாரத்தில் அவர் மேற்கொண்டார். உக்ரைன் விவகாரத்தில் இன்றும் மேற்கொண்டிருக்கிறார். இன்னும் சைபீரியா விவகாரத்தில், இந்தியா பாகிஸ்தான் விவகாரம் நிறைய சொல்றார். அவர் எல்லாவற்றிலும் சமாதான தூதன், மேன் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு பலம் என்ன, பலவீனம் என்ன? இந்த பேரணியில அவர் ஒரு வலதுசாரியாகத்தான் பார்க்கப்படுகிறார். அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு, மெக்சிகன் இந்தியாவினர்களில் உள்ள அலவுடு பண்றதில்ல. வெளிநாட்டிலிருந்து படிக்க வந்தால் H1B வீசாவில் $1,00,000 ரெசிப்ராக்கல் டேரிஃப், இப்படி நிறைய விஷயங்கள். கனடாவை 51வது ஸ்டேட்டாக இணைத்துக் கொள்ள வேண்டும், கிரீன்லாந்தை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அமெரிக்க மக்களுக்கு இது ஒரு பெரும் எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் உள்நாட்டில் சிகாகோ, அது மட்டும் இல்லாமல் போர்ட்லேண்ட், வாஷிங்டன் DC போன்ற இடங்களில் அவர் இராணுவத்தை அனுப்பி உள்நாட்டில் ஒரு கலகக்காரர்களை அவர் கட்டுப்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை செனட் காங்கிரஸ் தோல்வி அடைந்தால் மீண்டும் அங்கே ஒரு பிரளயம் ஏற்படும். ஏன்னால் அங்கே தனிப்பட்ட முறையிலே தேர்தல் வரப்போகிற செனட் மற்றும் காங்கிரஸில். அமெரிக்கா தற்போது ஒரு மக்கள் என்ன சொல்கிறார்கள்? இராணுவத்தினர், ஆயுதப்படைகள் அமெரிக்க வீதிகளில் தாராளமாக செல்கிறார்கள். அவர்கள் முகத்தில் மாஸ்க் கூட அணிந்து கொள்கிறார்கள். இது ஒரு அடக்குமுறை. இந்த முகமூடி ஏன், இந்த மாஸ்க் ஏன், யாரை வேண்டாலும் அவங்க கைது செய்கிறாங்க என்ற குரல் அமெரிக்க சிவில் சொசைட்டியில வலிமையாக எழுந்ததுதான் இந்த போராட்டத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. நாட்டினுடைய குற்றச்செயல் டொனால்ட் ட்ரம்ப் வலிமைப்படுத்துகிறார். குற்றத்தை அடக்குவோம், நான் கிரிமினல்களை பிடிக்கின்றேன், இது அவர் வைக்கக்கூடியது. நாட்டில் மோசடி, அதிகாரத்திலிருந்து மெல்ல மெல்ல அதிகார துஷ்பிரயோகத்தை அவர் மேற்கொள்கிறார் என்பதும் அன்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தினுடைய ஒரு செய்தியாக இருக்கிறது. அமெரிக்கா இதற்கிடையிலே நோ கிங்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த போராட்டம் சிகாகோ, நியூயார்க், வாஷிங்டன், லாஸ் ஏஞ்சல்ஸ் கிட்டத்தட்ட ஏராளமான பேர் அங்கே கூடியிருந்தார்கள். ஜூன் மாதத்தை விட, ஏற்கனவே நடந்த இந்த நோ கிங்ஸ் அந்த பேரணி ஜூன் மாதத்தை விட அதிகமான மக்கள் கேதர் ஆனாங்க என்ற தகவலும் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறது. இது அவருக்கு எதிரானது என்றால் மக்களிடத்தில் அவருக்கு எதிரான நிலை காணப்படுகிறது. ரிபப்ளிக்கன் கட்சி இதுக்கு எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாஷிங்டனில் குடும்பங்கள், குழந்தைகளோடு பலர் கலந்து கொண்டதும், ஆனாலும் கைது நடவடிக்கை நியூயார்க்கிலும் இல்லை என்பதும் நாம் அந்த செய்தியிலே பார்க்கலாம். கவனமாக பார்க்கிறார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்புடைய நடவடிக்கையின் வாயிலாக ஒரு ரவுடிகள் கூடுகிற சிகாகோ நகரத்தில் 30% கொலைகளும், அது மட்டும் இல்லாம அது குறைந்திருக்கிறது. துப்பாக்கி கலாச்சாரம் 40% குறைந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் நிறைய கிரிமினல்களை வேட்டையாடுகிறார் என்ற தகவலும் வந்திருக்கிறது. வழக்கம்போல் தேர்தல் மோசடி, பூத் கேப்சர், இந்த மாதிரி சில வார்த்தைகள், தபால் வாக்குகள், இதெல்லாம் எனக்கு எதிராக தீட்டப்பட்டது என்றும் ஒரு செய்தியை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவுடைய பேசிக் அரசியல் சட்டம் 22வது பிரிவுல ஒருவர் 2 தடவைக்கு மேல் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. ஆனால் இப்போ இவருக்கு என்ன ஆசைன்னா,
எர்டோகன் துருக்கியை போன்று, ஜி ஜின்பியாங் சைனாவை போன்று, அதே போன்று புட்டின் ரஷ்யாவை போன்றும் தானும் ஒரு தொடர்ந்து ஒரு பிரசிடெண்டா அமெரிக்காவில் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் முயற்சிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அமெரிக்காவின் சட்டத்திட்டங்கள் வழி இருக்கிறதா என்றால், அமெரிக்க கான்ஸ்டிடியூஷன் சட்டப்பிரிவு 222 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2 தடவை மட்டும்தான் போட்டியிடலாம். 3வது தடவை அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இல்லை. ஆனாலும் உள்நாட்டு கலவர நடவடிக்கை அடுக்கின் மூலம் இதை தொடர்ந்து அவர் நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த நோக்கிங்ஸினுடைய மீட்டிங்கின் மூலம் தெரிவிக்கிறது. அது மட்டும் இல்லாம 1807ஆம் ஆண்டு இன்சரக்ஷன் ஒரு சட்டம் இருக்கிறது. அது 1807 கலவர காலங்களில் பயன்படுத்தப்படுகிற பழைய சட்டம். ஆகவே இந்த சட்டத்தை அவர் பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கைகளுக்கு உட்பட போவார்கள். அமெரிக்காவுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற போராடுகிறோம், இம்பீரியலிசம் எதேச்சகாரத்திற்கு எதிராக போராடுகிறோம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய மூத்த செனட் உறுப்பினர் பெர்னி சாண்டர்ஸினுடைய அந்த வார்த்தைகளையும் நாம் இங்கே கவனிக்கத்தான் வேண்டியிருக்கிறது. இதற்கு இடையில நாம இந்த போராட்டம் இந்த போராட்டம் சனிக்கிழமை அன்று நடைபெற்ற போராட்டங்களில் சிகாகோ, நம்ம ஏற்கனவே சொன்னோம், நியூயார்க், வாஷிங்டன், லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற பெருநகரங்கள், நூற்றுக்கணக்கான சிறு நகரங்களிலும் பலர் கலந்து கொண்டார்கள். ஜூன் மாதம் நடைபெற்ற போராட்டத்தை விட இப்ப அதிக எண்ணிக்கையில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன். எண்ணிக்கை ரொம்ப மிஞ்சியது. குடியரசுக் கட்சியை சேர்ந்த ரிபப்ளிகன் கட்சியவர்கள் இந்த போராட்டங்கள் அமெரிக்காவிற்கு எதிரானது என்று குறிப்பிட்டார்கள். அக்கட்சியை சேர்ந்த சில ஆளுநர்கள், கவர்னர்ஸ், ஸ்டேட்ல இருக்கிறாங்க இல்லையா, தங்களின் மாகாணங்களில் வன்முறை ஏற்படலாம் என கருதிதான் அவங்க காவல்துறை மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி படையை தயார் நிலையில் வைத்திருந்தார்கள். ஆனாலும் இந்த பெருந்திரளான பேரணி வன்முறையாக அல்லாமல் ஒரு கொண்டாட்டமாக அமைந்தது. நியூயார்க் நகர்ல போராட்டம் தொடர்பாக எந்த கைதும் நடைபெறவில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வாஷிங்டன்ல கூட குடும்பமாக அவர் கலந்துக்கிட்டாங்க. அமெரிக்க வரலாற்றில் இந்த நாட்டில் நடைபெற்ற எந்த போராட்டத்தையும் விட, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அதிக மக்கள் கலந்து கொண்ட போராட்டம் தான் இது. இது ரொம்ப முக்கியம். நாம் சுதந்திரமானவர்கள், அவங்க மக்கள் சொல்றாங்க, நம்ம யாரும் ஆள முடியாது, நமது அரசு விற்பனைக்கு கிடையாது, அந்த குரல்களை எல்லாம் நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன் என்பதை அமெரிக்க மக்கள் உறக்க சொல்கிறார்கள் என்று வாஷிங்டன் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் தெரிவிக்கிறாங்க. இதுக்கு இடையில ட்ரம்ப் எவ்வளவு ஒரு கோமாளித்தனமான வேலையை செய்திருக்கிறார். ட்ரம்ப் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரூத் அவருடைய சோசியல் தகவலை பகிர்ந்திருக்கிறார். அதுல என்னன்னா, ட்ரம்ப் கிரீடம் அணிந்து ஜெட் விமானத்தை ஓட்டியபடி வருகிறார். போராட்டக்காரர்கள் மீது மனித கழிவுகளை கொட்டுவதை போன்று அந்த காணொலி அமைந்துள்ளது. இதெல்லாம் தேவையா? அவர் இது மாதிரி ஒரு அசிங்கமான விஷயத்தை செய்யலாமா என்ற கேள்வி இருக்கிறது. ஏன்னா அது ட்ரம்ப், அவர் எது வேணாலும் பேசுவார், எது வேணாலும் செய்வார். இந்த போராட்டங்கள்ல முக்கியத்துவத்தை ரிபப்ளிகன் கட்சி ரொம்ப குறைத்தான் பேசுறாங்க, அவருடைய கட்சி. இதுல கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கையும் கருத்து கணிப்பில் சரிந்து வரும் ட்ரம்புக்கான ஆதரவும் டெமோக்ராட்ஸுக்கான ஆதரவும் என்னங்கிறத அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படியும் நாம பார்க்க வேண்டியிருக்கிறது. கருத்து கணிப்புல செப்பாலஜிஸ்ட் 3ல் ஒருவர் மட்டும்தான் டெமோக்ராட்ஸ் கட்சிக்கு, அதாவது ஜனநாயக கட்சிக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறார். இது மிகவும் குறைதான். அப்போ ட்ரம்புக்கு எதிராக எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி பெரிய ஆதரவு இல்லை. மேலும் அமெரிக்காவினுடைய பார்லிமெண்ட்ல செனட் மற்றும் காங்கிரஸ் அவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லாத நிலையில் இது ட்ரம்புக்கு வலுவான எதிர்ப்பை வழங்க முடியும் என்றாலும் ஜனநாயக கட்சிக்காரர்களும் ரொம்ப குழப்பத்தில் தான் இருக்காங்க, ஜோ பைடனுடைய பார்ட்டிகள். இதுக்கு இடையில அமெரிக்காவுடைய சோசியலிஸ்ட் தாராளவாதிகள் பல்வேறு காரணங்களுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ட்ரம்பினுடைய தீவிரமான என்ன போராட்டத்தை அமெரிக்க மக்கள், நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, குடியேற்ற கொள்கைகள் பாயிண்ட் நம்பர் 1, ரெசிப்ராக்கல் வரி டாக்ஸ், 3வது ஷட் டவுன், அரசாங்கத்தினுடைய நிதி ரத்து, 4வது அமெரிக்காவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவு கொள்கை, 5வது அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு படைகளை அனுப்புவது, அதிபருக்கான அதிகாரங்களை மீறி போன்ற விஷயங்கள் இந்த போராட்டம் நடந்தது. மாஸ்கோட ஒரு டிஃபென்ஸ், இராணுவம் அனைவரையும் கைது செய்கிறது.
இப்போ அமெரிக்காவுடைய ஷட் டவுன் நிதி முடக்கம் 4வது வாரத்தை தொடங்கியுள்ள நிலையில ஜனநாயக கட்சிக்காரர்கள் தீவிரமாக எதிர்கொண்டு வருகிறார்கள். ஜனநாயக கட்சி கையெழுத்து போடல, 55 பெற்றாலும் இன்னும் 5 வாக்குகள் தேவை இருக்கிறது. அதனால மத்திய அரசின் செலவீனங்களுக்கு குறுகிய கால நீட்டிப்பு வழங்க அவர்கள் அறிவித்து வருகிறார்கள். யாரு? டெமோக்ராட்ஸ். ஏனென்றால் இந்த ஆண்டின் இறுதியில் காலாவதியாக இருக்கும் வருமானம் குறைந்த அமெரிக்கர்களுக்கு மருத்துவ காப்பீடு இன்சூரன்ஸ் சலுகையிலே தீர்வு காண 2 தரப்பும் ஒப்பந்தம் இல்லாமல் கால நீட்டிப்பு வழங்க மறுக்கிறாங்க. இந்த இன்சூரன்ஸ் வழங்குறதுக்கு ஜனநாயக கட்சி ஆதரவு கொடுக்குது. ஆனால் அமெரிக்காவுடைய இவர் ரத்து செய்ய போகிறார். இதுதான் அவங்களுக்கு அந்த பணமுடக்கம். பணமுடக்கத்திற்கு கையெழுத்து போடணும். 55 பேர் தான் இவர் ஜெயிச்சிருந்தாலும் கூட 45 100 உறுப்பினர்கள் ஜெயிச்சிருந்தாலும் 60 உறுப்பினர்கள் பெற்றால் மட்டும்தான் அவர் வெற்றி பெற முடியும். இந்த ஷட் டவுனை மாற்ற முடியும். இதுக்கு இடையில ஜனநாயக கட்சியினர் ரொம்ப சிறுபான்மையினராக இருந்தாலும் சில செனட் நாடாளுமன்ற விதிகளின்படி அவர்களுக்கு இன்னும் அதிகாரங்கள் இருக்கத்தான் செய்கிறது. மக்கள் தற்போதைய நிலையில ரொம்ப பெரும்பாலும் ட்ரம்ப் மீதும் அவருடைய குடியரசுக் கட்சி தான் பொதுக்களத்தில் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த யுக்தியில பல சவால்கள் உள்ளதாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இப்போ அமெரிக்காவுடைய டெமோக்ராட்ஸ் இருக்கு பாருங்க, ஜனநாயக கட்சி நிர்வாகத்தை முடக்கிட்டதுனால இப்போ அங்க உள்நாட்டில் ஏற்படும் பிரச்சனைகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல அதிகரிக்கும். ஏன்னா பல பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. பல மத்திய அரசு பணியாளர்கள் சம்பளம் கிடைக்காமல் பொருளாதார சிக்கல்ல இருக்கிறாங்க. வருமானம் குறைந்தவர்களுக்கு உணவு திட்டத்திற்கான நிதி உதவி, இன்னும் பல விஷயங்கள் சாங்ஷன் பண்றதெல்லாம் நின்று விடணும். புதிய அப்ளிகேஷனை போட முடியல. இப்போ அமெரிக்காவினுடைய நீதித்துறை இருக்கு பாருங்க, அமெரிக்காவினுடைய கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதித்துறை தங்களின் வேலைகளை குறைச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ நிதி இல்லை. இந்த முடக்கத்தை பயன்படுத்தி அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகம் ஜனநாயக கட்சி ஆளுகின்ற அந்த ஸ்டேட்லாம் இருக்கு பாருங்க. ஒரு கட்சியில் இப்போ நியூ ஜெர்சி இருக்கு, டெக்சஸ் இருக்கு, சிகாகோ இருக்கு, ஃபிளடெல்பியா, இப்படி எல்லா இடங்களும் அவங்க என்ன செய்றாங்க, ஜனநாயக கட்சி ஆளும் அந்த மாகாணங்கள்ல ஸ்டேட்ஸுகளில் மற்ற நகரங்களை குறிவைத்து மத்திய அரசு பணியாளர்களை அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் அரசு பணி நீக்கம் செய்து அவர்களுக்கான செலவுகளையும் குறைத்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனால அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும், அவர்களுக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் நம்புறார். ஆனால் யதார்த்தம் என்னவென்றால் செனட்ல உள்ள ஜனநாயக கட்சி தலைவர்கள் இந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை கண்டடைய வேண்டும் ஒன்று. ஆனால் போராட்டக்காரர்கள் இருக்கிறாங்க பாருங்க, நோ கிங்ஸ்ல, அவர்களுடைய போராட்டக்காரர்களுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில அம்சங்களை நிறைவேற்றுவது கடினமாக இருக்கும். நாங்கள் ட்ரம்போடு ஒப்பந்தம் செய்து கொண்டால் அடுத்த வாரமே ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்குவதை, பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை ரத்து செய்வதையும், புது சுகாதார நீதியை அவர் ரத்து செஞ்சிருவார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க இப்போ அவருக்கு சேங்ஷன் பண்ணணும் வைங்க, யார் சொல்றா? ஜனநாயக கட்சி. அவன் பொது சுகாதாரம் இருக்கு பாருங்க, இன்சூரன்ஸ் ஏழை மக்களுக்கு கொடுக்கறது, அதை ரத்து செஞ்சிருவாரு, நிதிகளை ரத்து செய்வார். அவரை நம்ப முடியாது. அதனால நாங்கள் ஷட் டவுனாக இருக்கட்டு, அந்த பிரச்சனையில தீர்வு வந்த பிறகுதான் அமெரிக்காவினுடைய நிதி முடக்கத்தை நாங்கள் கைச்சாத்திட முடியும் என்று ஜனநாயக கட்சி இப்ப சொல்லுது. 2 பேருக்கும் கடுமையான மோதல். ஜனநாயக கட்சியினுடைய செனட் ஒருத்த மெம்பர் ஒரு பேட்டி தரார். எதுல? CNN-க்கு, NBC-க்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒப்பந்தம் மேற்கொண்டால் அதை மாற்றவே கூடாது என்கின்ற ரீதியிலான ஒப்பந்தத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் கொண்டு வந்த ஏழைகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டத்தை முடக்கிறதெல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்றார். ஆனால் இப்போ என்னன்னா, அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய அரசு நிர்வாகம் முடக்கம் நவம்பர் மாதத்து வரை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இது அக்டோபர், அடுத்த மாதம் ஃபுல்லாக நீடிக்கலாம். அப்போது சில மாகாணங்களில் தேர்தல் நடைபெறவும் இருக்கிறது. கடந்த 2 அதிபர் தேர்தலுக்கு பிறகு முதன்முறையாக அமெரிக்காவில் தேர்தல் நடைபெற உள்ளது. அமெரிக்காவினுடைய இந்த செனட், காங்கிரஸுடைய மாகாணங்கள், சட்டசபை மற்றும் ஆளுநருக்கான தேர்தல்களில் நோ கிங்ஸ் போராட்டத்தில் வெளியிடப்பட்ட ட்ரம்ப் எதிர்ப்பு மனநிலை ஜனநாயக கட்சியினருக்கு தேர்தல் வெற்றியாக மாறுகிறதா என்பதற்கான முன்னோட்டத்தையும் வழங்கும். இது ஒரு மாடல். ஆக நவம்பர்ல நடைபெற உள்ள தேர்தல்கள், அடுத்த மாசம் நடைபெறக்கூடிய தேர்தல்கள்ல லெஃப்ட் விங்ஸ், இடதுசாரி வாக்காளர்கள் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர்களை
ஆதரிக்க ட்ரம்புக்கு எதிரான மனநிலை மட்டும் போதுமா என்பதற்கான ஒரு பரிசோதனையாகவும் இருக்கும். இதை தாண்டி அடுத்த வருஷம் நடைபெற உள்ள இடைக்கால தேர்தல்களுக்கான சிறிய முன்னோட்டமாகவும் அது இருக்கும். அந்த தேர்தல் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் 2 அவைகள், செனட், காங்கிரஸ், எந்த கட்சி கட்டுப்படுத்துகிறதோ கட்டுப்படுத்த போகிறது என்பதை தீர்மானிக்கும். இடைக்கால தேர்தல்கள் ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தின் செயல்பாட்டின் ஒரு கிரிட்டீரியா, ஒரு மதிப்பீடாக இருக்கும்னு அமெரிக்காவிலிருந்து ஏராளமான செய்திகள் வருகிறது. அதனால இந்த சனிக்கிழமை போராட்டங்கள் செய்தி என்பது ட்ரம்புக்கு எதிராக ஒருங்கிணைவதற்காக இருந்தது. இந்த சூழல்ல டெமோக்ராட்ஸ், ஜனநாயக கட்சியின் ஆட்சிக்கு வந்து என்ன செய்வார்கள் என்பது பற்றி மக்கள் அக்கறை குறைவாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ட்ரம்புக்கு எதிரான மனநிலை இருக்கிறது. ஜனநாயக கட்சிக்கு எதிராக பெரிய அதாவது ஒரு பெரிய ஆதரவு இல்லையோ. எனினும் ஜனநாயக கட்சிக்காரர்களுக்குள்ளே சில விரிசல்கள் இருப்பதும் இந்த மசோதால சமீட்சைகள் தெரிகின்றன. முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸுடைய புத்தகத்தை விளம்பரப்படுத்தும் பயணங்கள்ல பைடன் நிர்வாகத்தின் கீழ் எடுக்கப்பட்ட மத்திய கிழக்கு கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பலஸ்தீன ஆதரவு போராட்டங்களால் இடையூறு ஏற்படுகிறது. இது ஒன்று. அடுத்து உரிமம் உள்ளிட்ட திருநீர் உரிமம் உள்ளிட்ட பல சமூக கொள்கைகளை தவிர்த்துவிட்டு பொருளாதார பிரச்சனைகளின் மீது கவனம் செலுத்துவதற்கான திட்டங்களும் இடதுசாரி தரப்பிலிருந்து கடும் கண்டனத்திற்கு உழுகிறது. இதற்கிடையில் அடுத்த ஆண்டு தேர்தலுக்கான ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் கடுமையான போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பழம்பெரும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக இளம் வேட்பாளர்கள், மத்திய கொள்கை கொண்டவர்களுக்கு எதிராக தாராளவாதிகளும் நிறுத்தப்படலாம். அமெரிக்காவுடைய அந்த விஷயமே மாறுது. இந்த போட்டிகள் ஆற்ற முடியாத பல அரசியல் காயங்களை உடனடியாக ஏற்படுத்தலாம். அத்தகைய சூழலில் எதிர்கொண்டிருக்கும் சவால்களை சமாளிக்க பேரணிகள் மட்டும் போதாது என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த செய்தியில் அமெரிக்கா ஒரு தலைவர்கள் வலிமையாக யாரும் இல்லை. டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான மனநிலை, அவருடைய பாலிசி, எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ் பாலிசி, ரெசிப்ரோக்கல் டிராஃபிக் பாலிசி, பொருளாதாரம், பலஸ்தீன விவகாரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் மக்கள் முரண்படுகிறார்கள். இதுதான் நோக்கிங்ஸ் கூடுது. ஒன்று. இரண்டாவது, இவர்களுக்கு மாற்றமாக ஒரு வலுவான தலைமையில் டெமோக்ராட்ஸ் இல்லை. மூன்றாவது, அடுத்த நவம்பரில் நடைபெறக்கூடிய இந்த விவகாரத்தில் ஒரு அளவீடாக இருக்கும். டெமோக்ராட்டுக்கு என்ன வாய்ப்பு உண்டு என்பது இருக்கும். நான்காவது, அமெரிக்க அதிபர் எடுத்திருக்கிற உள்நாட்டு சுத்திகரிப்பு பணிகளில் சிகாகோ போன்ற பகுதிகளில் கொலைகள் குறைந்திருப்பதும் துப்பாக்கி கலாச்சாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதும் அவருக்கான ப்ளஸ் பாயிண்ட். ஐந்தாவது, ஷட் டவுன், அமெரிக்காவுடைய நிதி முடக்கம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா கிறிஸ்மஸ்லாம் வரப்போகுது. நீதித்துறையினுடைய செயல்பாடுகளே முடங்கியிருக்கிறது. அமெரிக்காவுடைய மத்திய பணிகளில் இருக்கக்கூடிய ஏராளமானவர்கள் இன்றைக்கு சம்பளம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த நிதி முடக்கத்திற்கு 60 எம்பிக்களின் வாக்குகளை வாங்க வேண்டிய ஜனநாயக கட்சி வெறும் 55 தான் வாங்கியிருக்கிறேன். 5 தேவை. அதை நாங்கள் கொடுத்தால் ஏழைகளுக்கான இன்சூரன்ஸை பணம் இல்லைன்னு கட் பண்ணுவோங்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அதை நாங்கள் கொடுக்க போகிறதில்லை அப்படின்ட்டு வலிமையான செனட் உறுப்பினர்களை கொண்டதாக சொல்லும் டெமோக்ராட்ஸ் அதை கொடுக்க போவதில்லை என்று சொல்கிறார்கள். அதற்குள்ள சில விரிசல்களும் ஜனநாயக கட்சிக்குள் இருக்கிறது. இதெல்லாம் பேச வேண்டும். அப்போ இதை பேசி முடிவு காணணும், எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸில் கொண்டு வரணும். அமெரிக்கா இன்னும் பல நிதி சுமைகளில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றது. இதையெல்லாம் விட ஒரு சர்வாதிகாரியாக, இம்பீரியலிசம், ஒரு யதாச்சகாரவாதியாக அவர் மாறப்போகிறாரா? ஏன்னா அவருடைய போக்கு அப்படித்தான் இருக்கு. ஏன்னா திடீர்னு அலாஸ்காவுக்கு போகிறார், துருக்கிக்கு வரார், எகிப்துக்கு வரார், ரஷ்யாவுக்கு அங்கே பேசுகிறார். அவரை ஒன்றும் ஒரு உலகம் சுற்றும் வாலிபனாக என்ன பேசுவாருன்னே தெரியாது. அவர் ஜி ஜின்பிங்கை போன்று, புட்டினை போன்று, எர்டோகனை போன்ற ஒரு வாழ்நாள் முழுவதும் ஒரு தலைவனாக ஆட்சியிலே அமர்வதற்கான சதியும் இதில் இருக்கிறது என்ற செய்தியும் அமெரிக்கா நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது.
பார்ப்போம் அமெரிக்காவுடைய அடுத்த நடவடிக்கை. அந்த நிதி முடக்கம் முதல்ல அவர்கள் சரி செய்த பிறகுதான் அடுத்த செய்தி உங்களோடு சொல்வேன். நன்றி.